சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு விநியோகம் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மகன் ரவீந்திரநாத் விருப்ப மனு கொடுத்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு விநியோகம் கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கியது. விருப்ப மனு விநியோகம் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மகன் ரவீந்திரநாத் விருப்ப மனு கொடுத்துள்ளார். கம்பம், ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூரில் போட்டியிட விருப்ப மனுக்களை கொடுத்துள்ளதாக ஓ பி ரவீந்திரநாத் கூறியுள்ளார். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர், வருங்கால நிரந்தர முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்மளுடைய தளபதி அவர்களுக்காக நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுடைய சார்பாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதியிலும் அவருக்கு போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலும் நான் என்னுடைய சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் 6 சட்டமன்ற தொகுதியிலும் நான் போடிநாயக்கனூர் மற்றும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலும் இன்னைக்கு விருப்ப மனுகளை நம்மளுடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆசையோடும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களுடைய பேர ஆசையோடும் இன்னைக்கு விருப்ப மனு அளித்திருக்கிறார். மாண்புமிகு தளபதி அவர்கள் இணைப்பு விழா திருமங்கலத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மிக சிறப்பான ஒரு மாநாடு போல அந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பது போடி நாயக்கனூர் சட்டமன்ற, எனக்கு போடி நாயக்கனூர் ஆண்டிப்பட்டி. சிறப்பாக இருக்கின்றது, மிக எழுச்சியாக வரவேற்பாக பேராதரவு இருக்கிறது. இடைத்தேர்தல் வந்தது, அதெல்லாம் பின்னால் அவர் கொடுப்பார். அதெல்லாம் வந்து மாண்புமிகு தளபதி அவர்களுடைய சாதனைகள் அடிமட்டமாக ஒவ்வொரு வீடு வீடாக சென்றடைந்திருக்கின்றது. அந்த சாதனைகளுக்காக மகத்தான வாக்குகள் 234 தொகுதியிலும் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்கள் அமோக ஆதரவு அளித்து மீண்டும் நம்மளுடைய தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அரியணையில் அமர்வார் என்பது உறுதி. இல்ல பழைய கதை